It's good to be back with the iPhone 16 Pro Max. Unboxing பார்த்துடலாமா? ஸோ ஆப்பிள் சிஇஓ டிம் குக் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐஃபோன் 16 ரிலீஸ் ஆகும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 16 இஸ் பில்ட் ஃபார் ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் ஃப்ரம் கிரவுண்ட் அப் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பித்தாங்க. ஸோ ஆப்பிளோடைய ஃபுல் ஃபோக்கஸே வந்து ஐஃபோன் 16 லைனப்பில் ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் தான். ஆனால் ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப் த பாக்ஸ் உங்களுக்கு கிடைக்காது. அதாவது நீங்கள் ஐஃபோன் புதுசாக வாங்கி அன்பாக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் வந்து கிடைக்காது. ஏன் அப்படின்னா ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் வந்து லேட்டர் டேட்டில் தான் ஆப்பிள் வந்து ரிலீஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி iOS 18.1 தான் நமக்கு ஆப்பிள் இன்டெலிஜென்ஸே கிடைக்கும். ஸோ அது வரைக்கும் நம்ம இந்த ஃபோனில் வந்து ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ண முடியாது. அதை தவிர்த்து இந்த ஃபோனில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கேமரா கண்ட்ரோல். ஆக்சுவலி ஆப்பிள் வந்து இதை பட்டன்னு சொல்லவே இல்லை. இது வந்து அவங்க கேப்சர் பட்டன்னு சொல்லாமல் கேமரா கண்ட்ரோல்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் பட்டன் தான், கிளிக் பண்ணால் கிளிக் ஆகுது. ப்ளஸ் இது வந்து டச் சர்ஃபேஸாகவும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஜூம் பண்ணுறதுக்கு, மற்ற கேமரா மோட்ஸ் வந்து மாற்றுறதுக்கு, அப்புறம் நிறைய ஃபில்டர்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி நீங்கள் நிறைய விஷயத்துக்கு இதை வந்து டச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபோட்டோஸ் கிளிக் பண்ணுறதுக்கு, கேமரா ஆப் ஓப்பன் பண்ணுறது எல்லாத்துக்குமே இந்த பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுவுமே கிடைக்கும் இந்த ஃபோனில். அண்ட் கேமரா கண்ட்ரோல் பற்றி பேசும்போது இந்த ஃபோனில் இருக்க கேமராஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் யூஸ் பண்ண ஒரு 10 to 15 டேஸில் இந்த ஃபோனில் வந்து ஒரு ஹைலைட்டான ஃபீச்சரே வந்து பார்த்திங்கன்னா கேமரா தான். ஸோ கேமராஸில் வந்து 48 மெகா பிக்சல் ஃபியூஷன் கேமரா கொடுத்துருக்காங்க. ஃபியூஷன் கேமரானா என்னென்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வந்து கிளிக் பண்ணும் அந்த ஆக்ஷனை அப்படின்னு சொல்கிறாங்க. அது நான் உங்களுக்கு டீட்டெயில் ரிவ்யூவில் நிறையாவே உங்களுக்கு சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நமக்கு 48 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் கேமராவும் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது கூடவே நமக்கு வந்து 16 ப்ரோ அண்ட் ப்ரோ மேக்ஸில் நமக்கு 5x 12 மெகா பிக்சல் டெலிஃபோட்டோ கேமரா கிடைக்குது. போன வருஷம் அந்த ஐஃபோன் 15 ப்ரோ மேக்ஸில் மட்டுமே இந்த கேமரா இப்போ 16 ப்ரோலையுமே கொடுத்துருக்காங்க அண்ட் ப்ரோ மேக்ஸ்லையுமே வருது.
ஆப்வியஸ்லி. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனால் வந்து பார்த்திங்கன்னா 4K 120 FPS வீடியோவும் ஷூட் பண்ண முடியும். நம்ம ஃப்ரண்ட் பெசில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தின்னஸ்ட் பெசில் கொடுத்துருக்காங்க இன் எனி ஆப்பிள் டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பிள் கிளைம் பண்ணுறாங்க. தின்னஸ்ட் பார்டர்ஸ் இருக்குது இன் எனி ஆப்பிள் டிவைஸ் அப்படின்னு சொல்லி தான் அவங்க கிளைமே பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்டர்ஸ் அண்ட் பெசில்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தின்னாக இருக்குது. அந்த சின்னமே வந்து பார்த்திங்கன்னா தின்னாக எல்லா சைடுமே ஈவனாக கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஸ்க்ரீன் சைஸ்மே வந்து பார்த்திங்கன்னா 6.7 இன்ச்சஸ்லேருந்து 6.9 இன்ச்சஸ்க்கு இந்த ப்ரோ மேக்ஸ் மாடல் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 0.2 இன்ச்சஸ் வந்து ப்ரோ அண்ட் ப்ரோ மேக்ஸில் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 6.1ல் இருந்த 15 ப்ரோலேருந்து 6.3 16 ப்ரோ கொடுத்துருக்காங்க. அண்ட் 6.7ல் இருந்த 15 ப்ரோ மேக்ஸ்லேருந்து 6.9 இன்ச் இந்த 16 ப்ரோ மேக்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் A18 ப்ரோ சிப் கொடுத்துருக்காங்க. A18 ப்ரோ சிப் பற்றி நான் வந்து என்னுடைய ஃபுல் ரிவ்யூவில் சொல்கிறேன், இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்ட்டு. இனிஷியல் யூசேஜ்லாம் பார்த்தீங்கன்னா ஐஃபோன்ஸ் எப்பயுமே ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி இதுவும் ரொம்ப நல்லா ஃபாஸ்ட்டாகவே இருக்குன்னு சொல்லலாம். நல்ல ஒரு ஃப்ளூயிட் அனிமேஷன் அண்ட் ஒரு ஸ்மூத் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது. அண்ட் பேட்டரி லைஃப் வந்து 16 ப்ரோ மேக்ஸில் வந்து 4 hours இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க கம்பேர்ட் டு 15 ப்ரோ மேக்ஸ் இன் வீடியோ பிளேபேக். அது வெறுமனே வெப்சைட்டில் இருக்க டேட்டா ஒரு நியூமரிக்கல் டேட்டானே வச்சுக்கலாம். ஆனால் ரியல் டேயில் வந்து பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ண வரைக்கும் இந்த ஃபோனில் பேட்டரி லைஃப் ரொம்ப நல்லாவே தாங்குது. நான் வந்து ரொம்ப மினிமலாக யூஸ் பண்ணேன் அப்படின்னா ஃபுல் டே எனக்கு யூஸ் பண்ணிவிட்டு மினிமலாக யூஸ் பண்ணேன்னா எனக்கு 70% அட் தி எண்ட் ஆஃப் தி டே கிடைக்கும். அதுவே கொஞ்சம் ஹெவியாக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா 40% வரைக்கும் எனக்கு எண்ட் ஆஃப் தி டே கிடைக்கும். ஸோ பேட்டரி பேக்கப் வந்து ரொம்ப சூப்பராக இம்ப்ரெசிவாக நான் இது வரைக்கும் யூஸ் பண்ண எந்த ஐஃபோன்லையுமே இந்த அளவுக்கு எனக்கு பேட்டரி லைஃப் கிடைச்சதே கிடையாது. ஒரு ஹியூஜ் லீப்னே சொல்லலாம். அண்ட் இந்த iPhone 16 Pro Maxல வந்து பார்த்திங்கன்னா 4 கலர்ஸ் வருது. இந்த டெசர்ட் டைட்டேனியம் தான் இந்த வருஷத்துக்கான ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு கலர். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போன வருஷம் அந்த நேச்சுரல் டைட்டேனியம், ஒயிட் டைட்டேனியம், பிளாக் டைட்டேனியம் இதெல்லாமே வந்து கொடுத்துட்ருக்காங்க ஆப்பிள். ஆப்வியஸ்லி ப்ரைஸிங்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து முதல் முறையாக ப்ரைஸிங் ரொம்ப கம்மி பண்ணியிருக்காங்க. ரொம்ப கிடையாது. இந்த iPhone 16 Pro சீரிஸ்லாம் வந்து இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணுறதா ஒரு ரூமர் வந்தது. அது வந்து இன்னும் ஆரம்பிக்கல. ஏன்னா எனக்கு வந்து யூனிட் வந்து பார்த்திங்கன்னா மேட் இன் சைனா தான். ஸோ அதனால் என்னவோ ஆப்பிள் வந்து ஒரு 15,000 rupees வந்து ப்ரைஸ் டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க கம்பேர்ட் டு 15 Pro சீரிஸ். ஸோ அதனால் இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1,44,900 ஸ்டார்ட் ஆகுது ஃபார் 256GB. அண்ட் 512க்கு 164,900 1TBக்கு வந்து 1,84,900 ப்ரைஸ் வந்து வச்சுருக்காங்க ஆப்பிள் இந்த iPhone 16 Pro Max பொறுத்த வரைக்கும். 16 Pro வந்து ஐஃபோன் வந்து 1,19K வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இட் இஸ் a வெரி குட் ப்ரைஸ் கம்பேர்ட் டு 15 Pro சீரிஸ். ஸோ அதனால் இந்த ஃபோனை ஒரு மலேசியா, சிங்கப்பூர் இல்லை துபாய் போய் வாங்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்கன்னா கண்ட்ரிக்கு போகிறதுக்கான ஃப்ளைட் சார்ஜஸ் ஆட் பண்ணிங்கன்னா இந்தியாவிலே நம்ம அந்த ஃபோனை வாங்கிக்கலாம். ஸோ வந்து பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை முன்னாடி அளவுக்கு. இதே சப்போஸ் நீங்கள் யூஎஸ்ஏலேருந்து அந்த மாதிரி ஏதாவது கண்ட்ரிலேருந்து வாங்குறீங்க, அங்கே இருக்க யாராவது உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சி வாங்கிட்டு வராங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரியலி லக்கி. நீங்கள் வந்து இந்த ஐஃபோனை வந்து ரொம்ப கம்மியான ரேட் கிட்டத்தட்ட ஒரு 30,000 டிஃப்ரென்ஸில் உங்களால் வந்து யூஎஸ்லேருந்து வாங்குறீங்கன்னா வாங்க முடியும். ஸோ இந்த ஐஃபோன் பற்றி நான் ஃபுல் ரிவ்யூ பார்க்கணும் அப்படின்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த ஐஃபோனை நம்ம என்னென்ன கண்ட்ரீஸ்லலாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயிலான ஒரு வீடியோ போடுறேன் நான் ப்ரைஸிங் கம்பேர் பண்ணி. ஸோ அதை பார்க்கணுன்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ இதுதான் என்னுடைய குயிக் அன்பாக்சிங் அண்ட் இனிஷியல் இம்ப்ரெஷன் ஆஃப் திஸ் iPhone 16 Pro Max. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அண்ட் முக்கியமாக இன்னொரு விஷயம் தெரியுமா, இப்போ நீங்கள் iPhone 16 Pro Max இல்லை 16 சீரிஸ் எது வாங்கினாலும் ஆப்பிள் ஸ்டிக்கர் இல்லை. ஸோ ஆப்பிள் ஸ்டிக்கரே இல்லாமல் ஒரு ஐஃபோனை ஃபர்ஸ்ட் டைமாக ஆப்பிள் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நீங்கள் அன்பாக்சிங் பார்த்துருந்தாலே தெரியும், ஒரு மாதிரி அன்யூஷுவலான அன்பாக்சிங் தான் இருக்கும். ஓவல் ஷேப்பில் பேக் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ ஆப்பிள் கிட்ட நான் சொல்கிறது என்னென்னா, ஃபர்ஸ்ட் டைமாக ஐஃபோன் வாங்குற நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க iPhone 16 வந்து சூஸ் பண்ணுவாங்க. அப்படி அவங்க சூஸ் பண்ணும்போது அவங்கக்கிட்ட ஆப்பிள் ஸ்டிக்கர் இல்லை அப்படின்னா அவங்கக்கிட்ட ஒரு லைஃப் டைமாக ஒரு ஆப்பிள் ஸ்டிக்கரே இல்லாமல் போகிறது கூட நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ ஆப்பிள் ஷுட் ரியலி ரீகன்சிடர் பிரிங்கிங் ஆப்பிள் ஸ்டிக்கர் டு தி iPhone 16 பாக்ஸஸ். ஆனால் இதுவே நீங்கள் ஆப்பிள் ஸ்டோரில் போய்ட்டு இந்த ஐஃபோன் வாங்குறீங்கன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்டு ஸ்டிக்கர் வாங்கிக்கலாம். இந்தியாவில் இருக்கிறதோ 2 ஆப்பிள் ஸ்டோர் தான். அங்கே எப்படி நம்ம எல்லாராலையும் போய் வாங்க முடியும்? ஸோ ரீதிங்க் ஆப்பிள்.